ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீரிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு குக்கிங் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு அண்ட் தென் ராகி களி காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றத வீடியோவா வந்துட்டு போட போறோம். கண்டிப்பா வந்துட்டு நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன காரக்குழம்பு கருவாட்டு குழம்புல வந்துட்டு எந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோமோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு குழம்புல வந்துட்டு ஆட் பண்ண போறோம். தென் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்றதுக்காக 2 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இடிச்ச பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பூண்டு வந்து நம்ம இடிச்சு போடுறதுனால அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது நமக்கு குழம்பு வந்துட்டு நல்ல ஒரு லிக்விடியா வந்துட்டு வரும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கடாய் வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா போதும் கடுகு. ஸோ இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு பூண்டும் வெங்காயமும் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். எடுத்து வச்சிருக்க ஆனியனையும் பூண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியும். இப்போ ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வந்துட்டு வதங்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வந்துட்டு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம்ல அந்த சேப்பங்கிழங்கு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம்ல அந்த சேப்பங்கிழங்கு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கிழங்கை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு அதுல இருக்க ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு கொதிக்கும் போது வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆனியன் குக் ஆகுதுல்ல அந்த டைம் வந்து நம்ம இந்த காயை போட்டு நம்ம நல்லா வதக்கும் போது அந்த ஒரு வளவளப்பு தன்மை வந்துட்டு சுத்தமா வந்துட்டு போயிடும். இது வந்து குழம்புலேயே வந்து நமக்கு வெந்து டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்றோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு காயெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பர்சனலாவே வந்துட்டு இந்த சேப்பங்கிழங்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இதை ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம், தனியா புளி குழம்பு வச்சு சாப்பிடலாம், இந்த மாதிரி கருவாட்டு குழம்புல ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம், பஜ்ஜி மாரி கூட போட்டு கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது லைட்டா 2 கலரு கலரிட்டு இது வேகணும் அப்படின்றதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணா சால்ட் எல்லாம் போய் அதை கொஞ்சம் காயில வந்து சேரும். ஸோ சால்ட் வந்து நம்ம லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு ஏன் இந்த ரெசிபி வந்து பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நேற்று நான் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன், களி வீடியோ வந்து நான் பார்த்தேன். ஸோ அது பார்க்கும்போதே அப்படியே நாக்கெல்லாம் ஊறுது. எங்கள் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து பண்ணியே சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு களி வந்து பண்ண தெரியாது. அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு போய் கருவாட்டு குழம்பு வந்துட்டு செய், அதுக்கப்புறமா வந்து நான் களி வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கருவாட்டு குழம்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம களி வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து காய் வந்து பொரிஞ்சிடுச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ளைட் போகிற சவுண்ட் வந்து அடிக்கடி கேட்குது. பிகாஸ் பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கிறதுனால அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக சாரி. இப்போ தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாகவே வந்து தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு போடுவோம்ல. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து அது கொஞ்சம் கிரேவியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணலாம். நான் வந்து என்ன மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன்னா, நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மிளகாத்தூள் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ண போறேன். நீங்க வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அது கூட கொஞ்சம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். வந்து நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ண போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணும் அப்படியோ நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவோம். அதனால நான் கம்மியா ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம லைட்டா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் லைட்டா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கணும். அந்த சைஸ் எடுத்தாதான் நமக்கு குழம்புக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஸோ குழம்புக்கு வந்துட்டு ஏத்த மாதிரியான புளிப்பும் வந்துட்டு கரெக்டா இருக்கும். இப்போ புளி எடுத்து ஒரு பக்கம் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு திரும்பவும் தண்ணி ஊத்திட்டு நமக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திட்டு நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு பக்கம் ஏத்தி இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து கருவாடு வந்து ஆட் பண்ணணும். கருவாடு வந்து என்ன கருவாடுன்னு தெரியல. ஸோ கருவாடு உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ நீங்க அந்த கருவாடு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேழ்வரகு மாவை வந்துட்டு 1 டம்ளர் தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு இந்த டம்ளர்ல 3 மடங்கு தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேழ்வரகு மாவு வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா பொறுமையா ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு பொறுமையா கிளறி விட்டோம்னா நமக்கு வந்துட்டு சூப்பரான களி வந்துட்டு ரெடி ஆயிடும். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவேன். ஸோ பொறுமையா நம்ம என்ன பண்ணுவோம்னா களியை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ குழம்பும் வந்துட்டு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிட்டு குழம்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். களியும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து டன் ஆயிடுச்சு. அதையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்கு அப்படின்றது சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ களி அண்ட் கருவாட்டு குழம்பு வந்துட்டு சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். பிளேட் எடுத்துட்டு களி வந்து போட்டுக்கிறேன். இந்த களி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லிக்விடியா தான் வந்துட்டு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ களி போட்டுட்டு கருவாட்டு குழம்பு வந்து ஊத்திக்கிறேன். கருவாட்டு குழம்பு வந்துட்டு ஸ்மெல்லே வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு தெரியல. நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சுட சுட இருக்கு கருவாட்டு குழம்பு. நான் வந்துட்டு எப்பவுமே கருவாட்டு குழம்பு சாப்பிடுவேனே தவிர கருவாடு சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த வாட்டி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பார்க்கவே டெம்டிங்கா இருக்குல்ல, செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிடலாம்.
உண்மையாவே வந்துட்டு என்னால வந்துட்டு பேசவே முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு களி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அதுவே வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஷேரும் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு அத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத நான் போட ட்ரை பண்றேன்.